ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் அரசு வேலை கிடைக்கணும், பதவி உயர்வு கிடைக்கணும், வேலையில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரணும், அப்புறமா நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரணும், நம்ம உடலில் இருக்கிற பிரச்சனை தீரணும். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம்? இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பரிகாரத்தை, இந்த வழிபாட்டு முறையை செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆடி மாதத்தை போல ஆவணி மாதத்திலும் வரும் சில கிழமைகளும் அந்த நாட்களில் செய்யப்படும் வழிபாடுகளும் ஆன்மீக பரிகாரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் எப்படி வழிபாடு செஞ்சு என்ன பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா, அரசு வேலையில் பதவி உயர்வு எல்லாமே எப்படி கிடைக்கும் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மாதங்கள்லேயே ஆவணி மாதம் அப்படிங்கிறது தடைகளை விலக்கி வாழ்க்கையை ஒருபடி மேலே உயர்த்தி வைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லலாம். சூரிய பகவான் சிம்ம ராசியில பயணம் செய்யும் மாதம் ஆவணி மாதம். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தான். அதனால தான் சூரிய பகவான் தனது சொந்த வீட்டிற்கு வரும் இந்த மாதம் சூரியனின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய பகவானுக்குரிய ஆவணி மாதத்துல அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல செய்யப்படும் வழிபாடுகள், வேலை, அரசு பதவி, ஆரோக்கியம், பதவி உயர்வு, இது எல்லாமே நமக்கு கொடுக்கும். ஆவணி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமைகளில் மிகவும் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இந்த கிழமைகளில் சிவனை வழிபாடு செய்கிறது சிறப்புக்குரியது. அதுலேயும் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சில எளிமையான பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலையில் பிரச்சனை சந்திச்சுட்டு வர்றவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை, பதவி உயர்வு, அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதுக்கு உண்டான பரீட்சையெல்லாம் எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கப்புறமா தீராத நோயினால் அவதிப்பட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த நோய் நொடியெல்லாம் தீர்ந்து ஆரோக்கியம் கொடுக்கும். இந்த சூரிய பகவானின் அருளால் வேலையில் முன்னேற்றம், அரசாங்கம் தொடர்பான செயல்களில் வெற்றி, வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்க இந்த ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போய் நவக்கிரக சன்னதியில் இல்லைன்னா தனி சன்னதியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு முன்னாடி கோதுமையை பரப்பி வைக்கணும். அதுக்கு மேலே 12 அகல் விளக்கு வச்சிருங்க. அதுக்கப்புறமா அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்புறம் அங்கேயே அமர்ந்து சூரிய பகவானை மனசார நினைச்சு வழிபாடு செஞ்சு 108 முறை வலம் வரணும். முடிஞ்சா சூரியனுக்குரிய 108 போற்றி துதிகளை சொல்லிட்டே நீங்க வலம் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. அந்த 108 போற்றி பார்த்தீங்கன்னா கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது இன்னும் சிறப்பானது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுனால பித்ரு சாபம் கூட நீங்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமா புத்திர பாக்கியம் கிடைக்கும். கேட்ட வரங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள், காரியங்கள்ல வெற்றிகள் குவிந்துக்கிட்டே இருக்கும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமை முன்னோர் வழிபாட்டுக்குரியது அப்படிங்கிறதுனால கஷ்டத்தில் இருந்து விடுபடவும் ஏற்ற சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாம். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதுனால சொத்து பிரச்சனைகள், எலும்பு மற்றும் இதயம் தொடர்பான நோய்கள் இது எல்லாமே நீங்கும். ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து விநாயக பெருமானின் கிட்ட என்ன கோரிக்கை வச்சாலும் அது அப்படியே நிறைவேறும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய ஹோரை நேரத்தில் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த ஆவணி மாதத்தில் விநாயகருக்கு செம்பருத்தி பூ படைச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில்
மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கலாம். இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி இந்த பாதிப்பு எல்லாமே நீங்கும். சூரிய திசை, சூரிய புத்தியால் ஏற்படும் தோஷங்கள் நிவர்த்தியாகும். நவக்கிரக தோஷங்கள் உடனே போகும். இந்த சூரிய பகவானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா புகழ் நமக்கு கிடைக்கும். சூரிய நமஸ்கார பயிற்சி எடுக்கிறவங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்குறது இன்னும் விசேஷம். இந்த நாளில் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி சூரியனை வழிபாடு செய்யுங்க. எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் காலையில் எழுந்தவுடன் குளிச்சுட்டு கிழக்கு முகமாக பார்த்து நின்று ஓம் நமோ ஆதித்யாய புத்ரி பலம் தேகிமோ சதா அப்படின்னு இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி வணங்கி வந்தீங்க அப்படின்னா சூரிய பகவானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அவ்வளவு மகிமை வாய்ந்தது. அதனால இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.